ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி பஞ்சவடி என்ற ஊரில் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பஞ்சமுகம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு முகத்துக்கு மேலே இன்னொரு முகம் இருக்கும், சைடில் 2 முகமும், பின்பக்கம் ஒரு முகமும் இருக்கும். அந்த பின்பக்கம் முகத்தையும் பார்க்குற மாதிரி பின்னால் அமைச்சிருப்பாங்க. கோவில் சுற்றி வரும்போது பார்க்கலாம். அப்படியே லைனில் நின்று இருக்கும்போது அண்ணாந்து பார்த்தோம்னா நம்ம தலைக்கு மேலே அழகாக தச அவதாரத்தையும் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாமி பார்த்துட்டு கோவில் சுற்றி வரும்போது இந்த மாதிரி பின்பக்கம் முகத்தையும் பார்க்கலாம். சைடில் 2 முகமும் பின்பக்கம் இருக்கிற முகமும் தெரியும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் அழகாக பார்க்கலாம். எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா பஞ்சமுகத்தை லைனாக இருக்கும், ஒன்றா பார்க்குற மாதிரி. இதில் சுற்றி ஒரு முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கோவிலே பார்த்திங்கன்னா பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனி சன்னதியை அமைச்சிருக்காங்க. சீதா லக்ஷ்மணனோட ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி. இங்கு துளசியை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அப்படியே வந்தோம்னா எதிர்த்தாப்புலே பாதுகை வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மிதக்கிற கல்லும் வச்சுருந்தாங்க பார்வைக்கு. சாரி, அது வீடியோ எடுக்க முடியல. வெங்கடாஜலபதியும் இருக்குது தனி சன்னதியாக. ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது இந்த கோவில். கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். அப்படியே கோவில்லாம் சுற்றிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிக்கிட்டோம். எல்லோரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க. இந்த ஆஞ்சநேயரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.